இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. அதுல சம்மட்டி எடுத்து மண்டை உடைக்கிறது, ரத்த பீச்சி அடிக்கிறது, கழுத்து அறுக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா அந்த படங்கள். அதை பத்தி அந்த மாதிரி படங்கள் ரொம்ப வன்முறையா இருக்குன்னு எதுவுமே அமரன் படத்துல பார்த்தோம். இருங்க நான் பேசிடுறேங்க, அப்புறமேல கேள்விகள். இருங்க நான் பேசிடுறேன், அப்புறமேல பேசுறேன். இல்லைங்க, இது சினிமா தான். ஆமா, உண்மை இன்னும் வயலண்டா இருக்கும். சரிங்களா? ஸ்டெர்லைட்ல ஸ்னோலின்ற 15 வயசு பொண்ணு வாயில சுட்டது எப்படிப்பட்ட காட்சி அது? ஒரு போலீஸ் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட வளர்ந்த ஒரு தங்கைய வாயில சுட்டு கொண்டு இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட காட்சி அது? இது மாதிரி எத்தனை காட்சிகள். நீங்க பரமக்குடியில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 துப்பாக்கி சூடு நடந்த போது ஒரு பையனை தூக்கிட்டு வருவாங்க, சுட்டு கொன்ன பையனை ஒரு ஆடை வெட்டி கொண்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. அது எவ்வளவு பெரிய வயலன்ஸ். ரியாலிட்டி இன்னைக்கு நடைமுறை சினிமாவில் இந்த படத்தில் காட்டியதை விட மிக மிக மோசமான வயலன்ஸ், மிக மோசமான ஒரு வயலன்ஸ்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.